கவின் தமிழ் சினிமாவில வளர்ந்து வரும் நடிகராக இருக்கிறாரு. அவரது நடிப்புல வெளியான டாடா திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் அடித்தது. கவினின் நடிப்பு பிரமாதமாகவும் இருந்தது. இதையடுத்து இளன் இயக்கத்துல ஸ்டார் படத்துல நடித்திருக்காரு கவின். படம் மே 10 ரிலீஸ் ஆகி முதல் நாள் படத்தை பார்த்த ரசிகர்கள் தங்களது கல்வியான விமர்சனங்களை கொடுத்தாலும் வசூல் ரீதியா நல்ல வரவேற்பு பெற்றது. சூழல் இப்படி இருக்க படத்தின் 2வது நாள் வசூல் குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கு. விஜய் டிவியில் ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் மற்றும் நாடகங்கள் மூலம் சின்ன திரைக்குள் நுழைந்தவர் கவின். சிவகார்த்திகேயன் போல் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட கவினுக்கு சினிமாவில எந்த திருப்பு முனையும் ஏற்படாமல் இருந்தது. இதையடுத்து பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொண்டாரு. அங்கிருந்து வெளியே வந்த பிறகு லிப்ட் என்ற படத்துல நடிச்சாரு. விமர்சன ரீதியா படம் ரசிக்கப்பட்டாலும் கவினுக்கு சொல்லிக் கொள்ளும்படி எந்த பெயரும் கிடைக்கவில்லை. இந்த சூழல்ல கணேஷ் கே பாபு இயக்கத்துல டாடா என்ற படத்துல நடித்தாரு கவின். அவருக்கு ஜோடியா பீஸ் படத்துல நடித்து பிரபலமான அபர்ணா தாஸ் நடித்திருந்தாரு. ஒரு கல்லூரி மாணவன் குழந்தைக்கு தந்தையாகும் உருவாகும் சூழலை ஆன்லைனாக வைத்துக் கொண்டு படம் உருவாகி இருந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் திரையரங்குகளை வெளியான இந்த படம் அனைவரையும் கவர்ந்தது. குறிப்பா கவினின் நடிப்பு வெகுவாக ரசிக்கப்பட்டது. இந்த நிலையில கவின் ஸ்டார் என்ற படத்துல நடித்திருக்காரு. இந்த படத்தை பியார் பிரேமா காதல் படத்தை இயக்கின இளன் இயக்கியிருக்காரு. இதுல கவினுடன் லால், அதித்தி போகாங்கர் உள்ளிட்டோரும் நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு. கடந்த 10 ஸ்டார் திரைப்படம் வெளியானது. பியர் பிரேமா காதல் படத்தோடு மூலம் இளன் ஏற்கனவே கவனம் ஈர்த்திருந்ததால இந்த படத்தின் மீது உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. ரசிகர்களுக்கு ஏற்பட்டிருந்த எதிர்பார்ப்பை படம் முழுமையாக பூர்த்தி செய்யவில்லை என்று ஒரு தரப்பினர் கூறினாலும் மறுதரப்பினர் படத்தில் கவினின் நடிப்பு அட்டகாசமாக இருக்கிறது, படத்தின் திரைக்கதையும் அவ்வளவு ஒன்றும் மொக்கை இல்லை என்று கூறி தங்களது பாசிட்டிவ் ரிவ்யூவை கொடுத்திருக்காங்க. இதனால படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் கிடைச்சு வருது. படத்தோட வசூலை பொறுத்தவரை முதல் நாள்ல ஸ்டார் படம் 2,70,00,000 ரூபாய் வரை வசூலிச்சிருக்கு. தனது 3வது படத்திலேயே டீசென்டான வசூலை கவின் பெற்றிருப்பதால கண்டிப்பா அவரினி ரைசிங் ஸ்டார் ரேஸில் முன்னணியில இருப்பார் என்று திரைத்துறையினர் ஆர்வம் கூறுகின்றனர். இந்த நிலையில 2வது நாள் வசூல் குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதன்படி நேற்று சனிக்கிழமை விடுமுறை நாள் என்பதால கண்டிப்பா படத்தின் வசூல் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எதிர்பார்த்தபடியே வசூலும் அதிகரித்திருப்பதாக கூறப்படுது. அந்த வகையில 2வது நாளான நேற்று கிட்டத்தட்ட 3,80,00,000 ரூபாய் வரை வசூலித்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்றும் விடுமுறை நாள் என்பதால கண்டிப்பா வசூல் அதிகமாகும் என்றும் கணிக்கப்படுது.